வணக்கம் மக்களே. நம்ம கர்ணப்புறாக்கள் 2 பேரும் அவங்களே பேர் ஆயிட்டாங்க மக்களே. நம்ம அடைச்சே வைக்கல. ஸோ அவங்களே பேர் ஆயிட்டாங்க. ஸோ நமக்கு ஒரு வேலை மிச்சம் மக்களே. ஸோ இதுதான் மெயிலு. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து புறாவை பறக்க விட்டு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு 3 வாட்டி கிட்ட பறக்க விட்டு வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ அது போக அவங்க கேட்டதுனால இப்போ பறக்க விட்டோம் மக்களே. இதான் மக்களே ஃபீமேலு. ஃபீமேலுமே நம்ம பறக்க விட்டோன்னே அவங்க ஓனர் வீட்டில் போய் இறங்குனாங்களே தவிர அந்த அளவுக்கு பெருசாக பறக்கலை மக்களே. ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, புறா ஒன்று ஒன்றா பறக்க விடுங்கன்னு. ஸோ அது எல்லா புறாவையும் ஒன்று ஒன்றா பறக்க விட சொன்னாங்களா, இல்லாட்டி மொத்தமாக பறக்க விட சொன்னாங்களா எனக்கு கரெக்டாக புரியல. ஸோ கொஞ்சம் கிளியராக கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரெண்டும் அங்கே போய் இறங்கிருச்சா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பற்றி விட்டு பார்த்தோம். ஸோ மேல் நல்லா பறக்கும், ஃபீமேல் பறக்காததுனால மேலும் அது கூட சேர்ந்து இறங்க தான் ட்ரை பண்ணிச்சு மக்களே. ஸோ அந்தளவுக்கு பெருசாக பறக்கலை. நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பற்றி விட்டு பார்த்தோம். ஸோ இப்போ ஃபீமேல் எங்கே இறங்க பாருங்கள், அந்த பக்கமாக இறங்கிடும் ஓனர் வீட்டில். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ப்ரௌன் புறாவையும் பறக்க விட்டோம். அது வீட்டில் போய் இறங்கிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பறக்காத புறாவெல்லாம் பறக்க வைக்கிறதுக்குள்ளே நமக்கு தலைவலி தான் மக்களே. ஸோ நல்லா பறக்கிற புறாவையும் அது கீழே இறக்கி விட்டுரும், அதுதான் மைனஸு. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம பட்டாலாம் இங்கே இருக்குதா. ஸோ அந்த புதுசாக வந்த புறா அவங்க வீட்டில் போய் இறங்குனதுனால அதை பார்த்து நம்ம வீட்டு புறாவும் இப்போ அவங்க வீட்டில் போய் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் இருக்கலே பெரிய தலைவலி. ஏன்னா அவங்க வீட்டில் நின்றுச்சுன்னா அவங்க தான் பற்றி விட முடியும் மக்களே. நம்மளால் அதை பற்ற கஷ்டம்தான். ஸோ கல் தூக்கி தான் வீசணும், அது கொஞ்சம் ரிஸ்க்கு. இப்போ பாருங்கள், அங்கே ஒரு புறா இறங்குதா. ஸோ அதுதான் அந்த அடி ஃபீமேல் நினச்சேன். ஸோ நம்ம கூட்டுக்குள்ளே செக் பண்ணி பார்த்தா அது அங்கே தான் இருக்குது மக்களே. நம்ம கூட்டுக்குள்ளே இருக்குது, பட் அங்கே நிற்கிறது வேறு ஏதோ ஒரு புறா தான். இங்கே பாருங்கள், அந்த ஒயிட்டுக்கு முன்னாடி நிற்குதா, அதுதான் அந்த ஃபீமேலு. ஸோ இது நம்ம புறாக்கெல்லாம் அங்கே போய் இறங்குறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இவன் சேஃபாக வந்து நம்ம கூட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டான். பட் நம்ம கூட்டில் உள்ள 2 பேர் அங்கே செட்டில்ட் ஆகிட்டாங்க பாருங்களேன். ஸோ இப்போ இந்த 2 பேரை பார்த்து நம்ம புறா எந்த புறாவை நம்ம பற்றி விட்டாலும் ஒன்று ஒன்றா போய் அங்கே இறங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு பறக்கிற டைமிங் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஒரு மைனஸ் மக்களே. அப்புறம் நம்ம புறாங்கள் ப்ரீடிங்காண்டி அந்த மண்பானை மூடி வாங்கியிருக்கோம் மக்களே. ஸோ இது வந்து நம்ம எதுக்குன்னா, நம்ம பிளாஸ்டிக் ட்ரை வைக்கிறதுக்கு பதில் இதை வைக்கலாம். ஸோ இது வந்து அந்த கால் வளைஞ்சு போகுது தெரியுமா, அது கிரிப் இல்லாமல். ஸோ அதை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணும். நம்ம ஃபேன்டைல் வழக்கம் போல் 2வது முட்டையை கீழே தான் வச்சுருந்தாங்க, அதை தூக்கி இங்கே வச்சோம். இப்போ நல்லபடியாக அடை காக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வராங்களே எப்படின்னு பார்க்கலாம், சிக்கு எப்படி வருதுன்னு. அதேமாதிரி இந்த கர்ணம் இருக்கலாம் மக்களே, இல்லை ஃபீமேல் மிஸ் ஆகிடுச்சு மக்களே. மேல் மட்டும்தான் இப்போ சிக்கை வளர்த்துட்ருக்குது. ஸோ வளர்க்குறது கஷ்டம்தான். அந்த ஃபீமேல் வந்து ஒரு 3 நாளாகவே காணும். ஸோ எப்படியோ சின்ன கேப்பில் வெளியே ஓடிடுச்சுன்னு நினைக்கிற மக்களே. ஸோ வெளியே போனால் அதுக்கு உள்ளே வர தெரியாது. ஏன்னா நம்ம லாஃப்ட் எப்படி இருக்குங்கிற அடையாளமே அது தெரியாது. நம்ம உள்ளே தான் போட்டிருக்கோம், வெளியே ட்ரைனிங்கே கொடுக்கல. ஸோ கன்ஃபார்மாக அது வராது. மேபி இந்த வீடியோ பார்க்குற யார் வீட்லையாச்சும் இருந்துச்சுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். பாவம் சிக்கில் கிடக்குறாங்க. ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.